வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து நேற்று என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோன்னா இந்தியன் மெடிசினல் பிளான்ட்டோட இந்தியன் மெடிசினல் பிளான்ட்டோட நம்ம கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதோட கெமிக்கல் காம்போசிஷன் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, என்னென்ன இது வரைக்கும் இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் பார்த்தோம்னா, அதாவது பாலக் பார்த்தோம், வல்லாரை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து என்னது கீழநெல்லி பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன பார்த்தோம், தும்பை பார்த்தோம், ஹைபிஸ்கஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஆடுதொடை, தூதுவளை, நொச்சி. ஓகே, இதோட இது பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஆடுதொடை. ஓகே, ஆடுதொடா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வந்து இது வந்து சித்தா, ஆயுர்வேதா, அந்த மாதிரி யுனானி அந்த மாதிரி மெடிசன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதோட பாட்டனிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிகா ஆடுதொடா. ஓகே, ஜஸ்டிகா ஆடுதொடா. ஓகே, நான் ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன். JUSTICIA. ஓகே, ஜஸ்டிகா ஆடுதொடா. ஓகே, ஆடுதொடா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுதொடாவில் வந்து என்னென்னா பைட்டோ கெமிக்கல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, பைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படின்றது என்னென்னா சின்ன சின்ன ஸ்மால் கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னென்ன இருக்குன்னா ஆல்கலாய்ட் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஆல்கலாய்டுன்றது என்ன சொன்ன முன்னாடியே, அதாவது ஒரு ஆல்கஹால் கண்டென்ஸ் மாதிரி. ஓகே, ஆல்கஹால் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பட் ஃபுல்லி ஆல்கஹால் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் இது வந்து ட்ரக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆல்கஹால் கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து டேனின்ஸ் இது எல்லாமே என்னதுன்னா ஒரு சில கெமிக்கல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. டேனின்ஸ் வந்து சரிங்களா, நம்ம மெடிசனல் பர்பஸ்க்காக டேனின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சாப்னின்ஸ், அப்புறம் ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாவனாய்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இது என்ன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா வேசன்ன்றது என்னென்னா அந்த தடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி நம்ம தடுப்பு எடுத்துப்போல, அதை நோய் எதிர்ப்பு சக்தி எடுத்துக்கொள்ள, அதுக்கு பேர் தான் வேசன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆடுதொடானா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேசனாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன இருக்குன்னா கினோசிலின் ஆல்கலாய்ட். ஓகே, கினோசிலின்ன்றது ஆக்சுவலாக இது ஒரு கியூனாலிக் காம்பவுண்ட். ஓகே, கியூனால் காம்பவுண்ட், அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கினோசிலின். இதில் வந்து ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து கினோசிலின் ஆல்கலாய்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது கிளைகோசைடு இருக்குது. கிளைகோசைடுன்னு சொல்லும்போது இங்கே வந்து ஒரு குளுக்கோஸ் என்ன சொல்லுவாங்க, சுகர், அதாவது சர்க்கரை. சரிங்களா? இந்த மாதிரி சுகர் காம்பவுண்ட் அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெடியூசிங் சுகர். இங்கே ரெடியூசிங் சுகர் சொல்லும்போது இங்கே என்னென்ன இருக்குன்னா ஒரு கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் என்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு ஆடுதொடால வந்து பைட்டோ கெமிக்கல்ஸ் வந்துருக்கு. அது வந்து ஆல்கலாய்டு இருக்குது, டானின்ஸ் இருக்குது, சாப்னின்ஸ் இருக்குது, ஃபீனாலிக்ஸ் இருக்குது, ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் மெயினாக வாசனாக யூஸ் பண்ணுறாங்க. அகெயின் இதில் வந்து வேறு என்ன இருக்குன்னா கினோசிலின் ஆல்கலாய்ட் அந்த கண்டென்ட் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் குளுக்கோசைட் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குளுக்கோசைட் ரெடியூசிங் சுகர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன மெடிசனல் பர்பஸ்க்காக எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் மெடிசனல் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் காஃபிங். அதாவது ஒரு சில பேருக்கு வந்து இரும்பல் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்பஸ். சப்போஸ் வந்து நம்மளோட தொண்டை த்ரோட்டில் வந்து என்ன ஆகும்னா, சப்போஸ் ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த இச்சிங் மூமெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பர்பஸ் ஏதாவது யாருக்காவது இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆடுதொடாவோட ஜூஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆன்டி வைரல்னு சொல்கிறாங்க. ஆன்டிவைரல் அப்படின்னா ஏதாவது வைரல் ஃபீவர், வைரஸ் ஏதாச்சும் நம்ம பாடியில் அட்டாக் பண்ணுச்சுன்னா அதனால சம்திங் ஏதாவது ஃபீவர்ஸ் அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டியாக இதுக்கு வந்து வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக, அதாவது டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்கன்னா ஒரு பாக்டீரியா. ஓகே, நம்ம ஏதாவது சப்போஸ் வந்து நம்ம ஏதாவது சாப்பிடும் போதும் சரி, இல்லை இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் இவங்க ஏதாவது வெளியில் விளையாடும் போது அதனால ஏதாவது பாக்டீரியா வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அதனால சம்டைம்ஸ் வந்து ஸ்டொமக் அப்செட் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பாக்டீரியா நம்ம பாடியில் ஃபங்க்ஷன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக இது வந்து ஒர்க் பண்ணும். அதாவது அகேன்ஸ்டான்னு சொல்லும்போது டிஸ்ட்ராய் பண்ணும். ஓகே, ஸோ அதனால இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டீஸும் இதில் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது வந்து எஃபெக்டிவ் இன் கியூரிங் பிராங்கிடைட்டிஸ். அதாவது இது ரொம்ப 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 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால. சரியா? சப்போஸ் வந்து கோல்ட் ஆகிட்டு நம்மளால் ஒரு சில பேருக்கு வந்து கோல்டு அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும், பேச முடியாமல் போகும், அடிக்கடி வந்து இருமல் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கோல்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இதை பாயில் பண்ணி நம்ம ஜூஸாக கொடுக்கும்போது அந்த ஃபுல் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து க்யூர் ஆகிடும். ஓகே,
அது மட்டும் இல்லாமல் இட் கியூர்ஸ் அல்சர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா வயிற்று புண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சரியா டைமுக்கு சாப்பிடாம அந்த மாதிரி அல்சர்ஸ் ஏதாச்சும் ஃபார்ம் ஆச்சுன்னா, சப்போஸ் வந்து 2 விதமான அல்சர் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டொமக் அல்சர் இருக்குது, இன்னும் மவுத் அல்சர் இருக்குது. ஓகே, ஸோ அல்சர்ஸ் வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த வாய்ப்புண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது விஷயம், அதாவது ஸ்டொமக் அப்செட் அல்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து வாயில் வந்து பேட் ஸ்மெல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்து என்ன பேர்ன் ஆகிட்டு இருக்கும் ஸ்டொமக்ஸ். ஓகே, ஏன்னா மார்னிங்கில் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன செக்ரேட் ஆகும்னா கான்சன்ட்ரேட்டட் HCl செக்ரேட் ஆகும், ஹைட்ரோக்ளோரிக். ஓகே, ஸோ அது செக்ரேட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து பேர்ன்ஸ் ஆகும், சரியா, சுகர் பேர்ன் ஆகும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்பவுமே எம்டி ஸ்டமக்கில் வாட்டர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. சப்போஸ் நம்ம அந்த மாதிரி அல்சர் ஏதாச்சும் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ஜூஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரம் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அல்சரை வந்து இது வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் த ஜாயிண்ட் பெயின். ஓகே, ஜாயிண்ட் பெயின்ஸ், அதாவது ஒரு சில பேருக்கு வந்து கால் வலி, ரொம்ப ஏஜ்டான பீப்புளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன வந்து அடிக்கடி கை கால் முட்டியெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து அந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இடத்துல வந்து கட்டு மாதிரி கட்டுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெடிசன் மாதிரி. ஓகே, கட்டு மாதிரி கட்டிட்டு அந்த ஜூஸை மட்டும் அப்ளை பண்ணாங்கன்னா இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் சீக்கிரம் வந்து க்யூர் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா ரெடியூசஸ் ஆஸ்மா பேஷண்ட். ஆஸ்மானா என்ன சொல்லுது, மூச்சு திணறல், சரிங்களா. அந்த மாதிரி ஆஸ்மா பேஷண்ட், சப்போஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது டஸ்ட் அலர்ஜி, வேறு ஏதாவது ஒரு அலர்ஜியாக இருந்தாலும் ஆஸ்மா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து இது என்ன கொடுப்பாங்கன்னா இந்த அடுத்தோடாவது கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் கியூர்ஸ் சைனஸ் ப்ராப்ளம், அதாவது கண்டினியூஸாக வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறது, அதாவது மூக்கில் வந்து ஒழுகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது புகை இருந்தால் அலர்ஜி ஆகிடும், உடனே அலர்ஜி ஆகிடும், டஸ்ட் அலர்ஜியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கு என்னாகும், ஆடுதொடா கொடுக்கும்போது அந்த லீவ்ஸை கொடுக்கும்போது, லீவ்ஸாக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும், அது எல்லா பார்ட்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதை நம்மளுக்கு கொடுக்கும்போது சைனஸ் ப்ராப்ளம்லாம் வந்து சீக்கிரம் க்யூர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் ரிலீஃப் டு சோர் த்ரோட்னா தொண்டை கரகரப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன் bronchitis ப்ராப்ளம், டோட்டல் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது தொண்டை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான வலியும் வந்து இது என்ன பண்ணும், உடனே வந்து எடுத்துரும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் மெடிசன் இன் ஆயுர்வேதா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி அண்ட் யுனானி, இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிற பிளான்ஸை வச்சு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது மோஸ்ட்டாக யூஸ் ஆகுது, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஆகுது, இட் இன்க்ரீசஸ் த பிளட் கவுண்ட். நம்ம உடம்புல பிளட் கவுண்ட், அதாவது WBC இருக்கும், RBC இருக்கும். ஓகேவா, WBCனா அது ஒயிட் பிளட் செல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து RBCனா ரெட் பிளட் செல்ஸ். இதோட கவுண்டிங் வந்து நம்மளுக்கு எப்பெல்லாம் கம்மியாகுதோ, அதாவது WBCயோட கவுண்டிங் எப்போ வந்து நம்மளுக்கு கம்மியாகுதோ அப்போ வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாகும், சரிங்களா. அப்போ இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி நம்மளை வந்து உடனே அஃபெக்ட் பண்ணும், சரிங்களா. ஸோ அதுக்காக இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது, சரிங்களா. நம்ம உடம்புல ப்ரெசன்ட் ஆகிருக்கிற பிளட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது என்னது, இட் ஆல்சோ என்ஷூர் த லோயரிங் த பிளட் ப்ரெஷர். அதாவது பிபி இருக்கும், சில பேஷண்ட்டுக்கு வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கும் பர்சன்ஸ்க்கு. ஓகே, மேபி லோ பிபின்னு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா வித சிம்டம்ஸும் இருக்கும், திடீர்னு ஸ்வெட் ஆகும், அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி பீப்புளும் பிளட் சுகர் லெவலை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் இல்லாமல் ரெடியூசஸ் த ஃபீவரை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வாமிட்டிங் சென்சேஷன், ப்ளீடிங் டிஸார்டர். சம்டைம்ஸ் வந்து இந்த கம்ஸ்லாம், அதாவது பல்லுலாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் ப்ளீட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது வந்து மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன மெடிசனல் யூசஸ் அகைன் ஒரு வாட்டி பார்க்கலாம். இட் இஸ் ப்ரிவென்ட்ஸ் அ காஃபிங், ஆன்டிவைரல், ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் இன் க்யூரிங் ப்ராங்கடைஸ். அதாவது தொண்டை சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் இது என்ன பண்ணணும், உடனே க்யூர் பண்ணிடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இட் க்யூர்ஸ் அல்சர் ஏதாச்சும் நம்ம உடம்பு வயிற்றில் வந்துருச்சுன்னா, வயிற்றுலையும் சரி இல்லை வாயில் ஏதாவது சரியாக சாப்பிடாம அல்சர் ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து உடனே க்யூர் பண்ணும். அதுக்கப்புறம் இட் ரெடியூசஸ் த ஜாயிண்ட் பெயின், அது வந்து கை கால் வலி முட்டி அப்படி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், உடனே சரி பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் இது என்னென்னா இட் ரெடியூசஸ் த ஆஸ்மா பேஷண்ட் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு, அதை விட ஆஸ்மானா மூச்சு திணறல்னு சொன்னல, அது வந்து ரெடியூஸ் பண்ணும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் க்யூர்ஸ் சைனஸ் ப்ராப்ளம். அது வந்து மூக்கிலேருந்து டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு அந்த புகையெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா என்னாகும், அது வந்து க்யூர் பண்ணும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ரிலீஃப்ஸ் டு த சோர் த்ரோட். தொண்டை வந்து கொஞ்சம் எரிச்சலா மாதிரி இருக்கும். ஓகே, அது தொண்டை வலி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா கோல்டு சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா த்ரோட்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும், ரிலீவ் பண்ணும். அதுக்கப்புறம் இட் இஸ் எங்கே நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மெடிசன்ஸ் வந்து ஆயுர்வேதாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஆயுர்வேதிக் மெடிசன், சித்தா, ஓகே, ஹோமியோபதி அண்ட் யுனானி, இந்த மாதிரி மெடிசனில் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிற பிளான்ஸ்லேருந்து தான் வந்து இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நேச்சுரலாக கிடைக்கிற பிளான்ட்லேருந்து தான் இவங்க மெடிசன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து இட் இன்க்ரீசஸ் த பிளட் கவுண்ட். பிளட் கவுண்ட்டை நம்ம பாடியில் ப்ரெசென்ட் இருக்கிற பிளட் கவுண்ட், டபிள்யூபிசி ஆர்பிசியோட பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளோட இம்யூனிட்டி பவர் ஒன்றாகும், இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இட் வில் என்ஷூர் த லோயரிங் பிளட் ப்ரெஷர். பிபி லெவலில் வந்து என்ன பண்ணணும், மோஸ்ட்டாக வந்து இது லோவாக இருக்கும், குறைக்கும். ஓகே, பிளட் பிபியை நம்மளுக்கு வந்து குறைக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இட் ரெடியூசஸ் த ஃபீவர், வாமிட்டிங் அண்ட் ப்ளீடிங் டிஸார்டர். ஃபீவரை மோஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கும். வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஃபீல் பண்ணோன்னா அப்போ நம்ம இந்த கொடுக்கும்போது நம்மளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் மோஸ்ட்டாக இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த அதாவது நம்மளோட டீத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அது கம்ஸ்லேருந்து ஏதாவது ப்ளீட் ஆகிறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சரியாக ப்ளீட், அதாவது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ப்ளீட் ஆகும் கம்ஸ்லேருந்து, சரிங்களா. அதனால இது என்ன பண்ணும், அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஆடுதோட கெமிக்கல் கன்ஸ்டியூயன்ஸ் அப்புறம் அதோட மெடிசனல் யூசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூதுவளை. ஓகே, இந்த தூதுவளையை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, தூதுவளையும் வந்து இதுக்கு பேர், இதோட பொட்டானிக்கல் நேம்னு பார்த்தீங்கன்னா சொலானம் ட்ரைலோபேட்டம். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், சொலானம் ட்ரைலோபேட்டம். ஓகே, இதுதான் அது வந்து பாட்னிக்கல் நேம், சரிங்களா. ஸோ இது வந்து எதுக்காகனா இது என்னென்ன கெமிக்கல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அப்புறம் அதோட மெடிசனல் யூசேஜ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தூதுவளையை வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற ஒன்று தான். ஓகே, ரொம்ப ரொம்ப ரிசம்பிளான நேம் தான் இது தூதுவளை. ஓகே, இந்த எல்லாமே நம்ம படிக்கிற எல்லா இந்தியன் மெடிசனல் பிளான்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், சரிங்களா. நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா அதோட கெமிக்கல் கன்ஸ்டியூயன்ஸ் பற்றி மோஸ்ட்டாக தெரியாது. அப்புறம் ஒரு சில யூசேஜ், அது என்னெல்லாம் மோஸ்ட்டாக நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற மெடிசன்ஸ்லேருந்து நம்ம அதாவது பிளான்ஸ்லேருந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட கெமிக்கல் கன்ஸ்டியூயன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து எல்லா பார்த்த மெடிசனல் பிளான்ஸ்லேயும் ஒரே மாதிரி கண்டென்ட் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லாமே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இங்கே எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. ஸோ அதோட கெமிக்கல் கன்ஸ்டியூயன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிளான்ஸில் என்ன மோஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஆல்கலாய்டு. நான் திரும்ப திரும்ப இதை ரிப்பீட் பண்ணுறேன், ஆல்கலாய்டு இருக்கும், குளுக்கோசைடு இருக்கும். அகெயின் எல்லா பிளான்ட்லேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, சல்ஃபர், அயன், மேங்கனஸ், இது எல்லாமே மினரல்ஸ். ஓகே, காப்பர் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கண்டென்ட் இருக்குன்னா சாப்னன்ஸ் இருக்குது, டெர்பினால்ஸ் இருக்குது அண்ட் டானின்ஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து இத்தனை கெமிக்கல் கான்ஸ்டிடியூன்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா தூதுவளையில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஆல்கலாய்ட், குளுக்கோசைட்னா என்ன சொன்னால் சுகர். ஓகே, குளுக்கோசைடுன்னு ஃபார்ம் ஆயிருக்கும் போது அங்கே கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வேறு எதுலெல்லாம் கிடைக்கும்னா இந்த நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதில் வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சுகர், சப்போஸ் பிபி இருக்கிறவங்க, சுகர் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து கார்போஹைட்ரேட் சாப்பாடு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த சிறுதானியம் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கேழ்வரகு அப்புறம் இந்த மாதிரி கோதுமை, இந்த மாதிரி ஃபுட்டு தான் அவங்கெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, ஸோ கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் கண்டென்ட் இதில் மோஸ்ட்டாக அதிகமாக இருக்குன்னா பனானா. ஓகே, நம்ம டெய்லி நம்மளோட ஃபுட்டில் பனானா எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கால்சியம் எதுக்குன்னா ஃபார் நம்ம போன்ஸ் பர்பஸ்க்காக. மோஸ்ட்டாக போன்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, கால்சியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போன்ஸில் வந்து நிறைய பெயின்ஸ் இருக்கும், அதாவது ஜாயின்ஸில். ஓகே, ஸோ கால் வலி அந்த மாதிரி ப்ராப்ளம், ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கால்சியம் வந்து மோஸ்ட்டாக இதில் இருக்குன்னா நம்ம வந்து எக் நிறைய சாப்பிடணும், எக் ஒயிட். ஓகே, ஸோ அதில் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, மில்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பட் தூதுவளையிலையும் என்ன இருக்குது, கால்சியம் கண்டென்ட்ஸி அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வேறு என்ன இருக்குன்னா மெக்னீஷியம் இருக்குது. ஸோ மெக்னீஷியம் மோஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு பிளான்ஸ்லேருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக மெக்னீஷியம் அந்த க்ரீன் அந்த கலர் கிடைக்குது இல்லையா, லீவ்ஸில் க்ரீன் கலர் கிடைக்குது இல்லையா, அது மோஸ்ட்டாக எங்கேருந்து கிடைக்குதுன்னா அந்த மெக்னீஷியம் காம்ப்ளெக்ஸ்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன இருக்குன்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, சல்ஃபர் இருக்குது. அயன் ரொம்ப ரொம்ப நம்ம பிளட் காம்ப்ளெக்ஸ், நம்ம வந்து ரெட் பிளட் கலர் வரும் இல்லையா, நம்ம பிளட் இப்படி ரெட் கலரில் இருக்குன்னா மெயினாக அயன் காம்ப்ளெக்ஸ்னால இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு காப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மள பாடிக்கு. சரிங்களா? ஸோ காப்பர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாடி வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதில் வந்து வேறு என்ன இருக்குன்னா சாப்னன்ஸ் இருக்குது. சாப்னன்ஸ்ன்றது எல்லாமே சாப்னன்ஸ், டெர்பினால்ஸ் அண்ட் டானின்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கலைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதோட மெடிசினல் யூசஸ். ஓகே, என்னென்ன மெடிசினல் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிபிட்ஸ் த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்டிவிட்டி. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது. நம்ம பாடியில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா என்னாகும், அதுக்கு அகெயின்ஸ்டாக கீல் பண்ணுறதுக்காக ஒர்க் யூஸ் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் மோஸ்ட்டாக நம்ம எங்கே பார்ப்போம், நிறைய நம்ம சோப்ஸில் க்ரீம்ஸில் இதெல்லாம் பற்றி நிறைய ஆட் கொடுப்பாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கண்டென்சி இருக்குது, ஆன்டி மைக்ரோப் இது ரொம்ப நம்ம போட்டால் கொஞ்சம் இன்ஷன் ஆகும், பாடி ஒயிட்டன் ஆகும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இது அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் சப்போஸ் பாக்டீரியாஸ், வைரஸ், ஃபங்கல் ஏதாவது நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா பாடியில் ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுவாங்க, இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் கியூர்ஸ் கேன்சர். ஸோ கேன்சர் வந்து மோஸ்ட்டாக இது வந்து க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கேன்சர் வந்து சப்போஸ் இது டியூமர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அது நாள்பட சப்போஸ் க்யூர் ஆக 2 கேன்சர் இருக்குது. ஒன்று வந்து குணப்படுத்துறது, இன்னொன்று குணப்படுத்த முடியாத கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கேன்சர் மோஸ்ட்டாக வந்து நம்மளால க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் இப்போல்லாம் வந்து கீமோதெரபிக் மூலமாக வந்து கேன்சர்ஸ் வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணுறாங்க. சரிங்களா? கீமோதெரபிக் பட் சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் கியூர்ஸ் கேன்சர். ஓகே, அதுக்கப்புறம் ரெடியூசஸ் த கொலஸ்ட்ரால் என்னென்னா கொழுப்பு. சரிங்களா? கொழுப்பு அதை வந்து என்னாகும், ஃபேட் கண்டென்சி வந்து சீக்கிரமாக அது வந்து இது ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம ஏதாவது சப்போஸ் மீட் ஏதாவது அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆச்சுன்னா பிபி ஆகும், பிபி வந்து சுகர் அந்த மாதிரி அதோட சிம்டம்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணும், இது ரெடியூசஸ் கொலஸ்ட்ரால். அது மட்டும் இல்லாமல் இட் ஆக்ட் அஸ் எ மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். இந்த கொசு வீட்டுக்குள்ளே வந்து கொசு வந்து அதிகமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தூதுவளையை வந்து எரிப்பாங்க வீட்டுக்குள்ளே வச்சு. அந்த காய்ஞ்ச இலையாக இருக்கட்டும், இல்லை அந்த இலையை வச்சு எரிக்கும் போது என்னாகும், அதோட புகை வந்து கொசு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஆக்ட் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்னது, மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் ரெடியூசஸ் ஆஸ்மா பேஷண்ட்னா மூச்சு விட முடியாத சில இருக்கும் இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்து இந்த டிசம்பர் மந்த்லலாம் ஒவ்வொரு கோல்டு வந்து அதிகமாக ஒத்துக்காது, ஆஸ்மா மூச்சு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னாகும், ரெடியூஸ் பண்ணும். ஓகே, அப்புறம் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோல்ட், காஃப் அண்ட் ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன். இந்த கோல்டு, காஃப், இருமல், அப்புறம் ஃபீவரு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும், உடனே க்யூர் பண்ணும். ஓகே, அப்புறம் இது மெயினாக எதுக்காகுது, இட் இன்க்ரீசஸ் த இம்யூன் சிஸ்டம். இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். ஓகே, இம்யூனிட்டி பவர்ன்றது என்னது, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இம்யூன் சிஸ்டம் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம பாடியில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்தால் தான் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் சரி, ஃபீவர், கோல்டு, காஃப் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வராது. எப்போல்லாம் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ எல்லா வித டிசீஸும் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளாஷ் ஃப்ரூட்ஸில் வந்து மோஸ்ட்டாக என்ன இருக்குன்னா பவர்ஃபுல் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி. இந்த ஃப்ளாஷ்லையும் ஃப்ரூட்ஸில் என்ன இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டியை ஆக்ட் பண்ணுது. சரிங்களா? அதாவது நம்ம கொடுக்கும்போது நம்ம பிளான்ட்டில் இந்த பாக்டீரியா ஏதாச்சும் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கில் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஜெர்ம்ஸ். சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து தூதுவளை ஹஸ் ஒண்டர்ஃபுல் ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது டயபெட்டிக் இருக்கும் இல்லையா, டயபெட்டிஸ் இன்சிபிட்டாஸ், டயபெட்டிஸ் மெல்லிட்டாஸ்ன்னு 2 டைப்ஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி எந்த டயபெட்டிக்காக இருந்தாலும் என்ன பண்ணும், இந்த தூதுவளை வந்து கியூர் பண்ணிடும். ஓகே, அதுக்கப்புறம் என்னது, தூதுவளை இஸ் யூஸ்ட் as a medicine to treat liver disease. லிவர் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, லிவர் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும், உடனே நம்மளுக்கு கியூர் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம வந்து என்னென்ன மெடிசனல் யூசஸ் அகைன் ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். It exhibits anti-inflammatory activity, அதுக்கப்புறம் it is antioxidant and antimicrobial activity. அது மட்டும் இல்லாமல் it cures cancer, reduces the cholesterol, it acts as a mosquito repellent, அதாவது கொசு வராமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் reduces the asthma, அப்புறம் it is used for the treatment of cold, cough and fever, throat infection அந்த மாதிரி. அப்புறம் it increases the immune system. The flowers fruits are exhibiting the powerful antibacterial activity. அதுக்கப்புறம் தூதுவளை ஹஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மோஸ்ட்டாக இது வந்து என்னென்ன யூஸ் ஆகுது, மெடிசன் டு ட்ரீட் லிவர் டிசீஸ், லிவர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னாகும், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து தூதுவளையோட கெமிக்கல் கன்ஸ்டியூயன்ஸ், அதுக்கப்புறம் அதோட மெடிசனல் யூசஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நொச்சி. ஓகே, நொச்சின்றது என்னது, நொச்சி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் மோஸ்ட்டாக. இது வந்து இதுக்கு பாட்டனிக்கல் நேம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா நிர்குண்டி. ஓகே, இல்லை நிர்குண்டி வென்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட பாட்டனிக்கல் நேம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா. நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதோட கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இதுலேயும் என்ன இருக்குது, ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஃபீனாலிக் இருக்குது, டெர்பினால்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இதில் வந்து ஒரு ஆல்கலாய்ட் கண்டென்ட் இருக்குது, சாப்னன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஸ்டெராய்ட்ஸ், ஸ்டானின்ஸ் இருக்குது, அப்புறம் கார்போஹைட்ரேட், அப்புறம் ரெடியூசிங் சுகர்ஸ், இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, இதில் நொச்சியில் சரிங்களா. ஸோ அப்புறம் வேறு என்னென்ன மெடிசனல் யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, த லீஃப் இஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சைனஸ் இன்ஃபெக்ஷன். நம்ம ஆல்ரெடி இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் பற்றி பார்த்தோம். ஓகே, ஏதாவது பொல்யூஷனாக இருக்கட்டும், டஸ்ட் அலர்ஜியாக இருக்கட்டும் சரிங்களா. சரி, ஏதாச்சும் ஒரு இந்த வீட்டில் வந்து நாய் பூனை அப்படியெல்லாம் இருக்கும்ல, அதோட ஹேர்ஸ் கூட சில பேருக்கு என்ன ஆகும், ஒத்துக்காது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும், உடனே வந்து கியூர் பண்ணும். ஓகே, ஸோ சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து மோஸ்ட்டாக இந்த லீஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த நொச்சி லீவ்ஸ் ஆர் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இன் நேச்சர். நம்ம ஆல்ரெடி இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பார்த்தோம். ஓகே, ஏதாவது பெயின், ஏதாவது உடம்புல இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இது என்ன பண்ணும், மோஸ்ட்டாக வந்து க்யூர் பண்ணும். ஓகே, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா மெடிசனல் பிளான்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் த ஸ்கின் டிஸார்டர்ஸ். அதாவது கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதாவது ஸ்கின், ஓகே, தோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் என்ன பண்ணும், இது வந்து கியூர் பண்ணும். ஓகே, அதை எப்படி அப்ளை பண்ணலான்னா, அந்த லீவ்ஸை வந்து பேஸ்ட்டாக பண்ணி பாயில் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணணும் ஸ்கின்ல. ஸோ ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது வேரியஸ் டிஸார்டர்ஸாக இருந்துச்சுன்னா, நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது என்னாகும், உடனே ட்ரீட் பண்ணும். ஓகே, ஸ்கின் அல்சர்ஸ் சப்போஸ் வந்து ஸ்கின்ஸ் வந்து சப்போஸ் ஒத்துக்கலைன்னா என்ன ஃபார்ம் ஆகும், அங்கங்கே ஒரு சில பேருக்கு இந்த என்ன சொல்கிறது, வெண்குஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் ஒயிட் ஆகிட்டு இருக்கவங்களால மோஸ்ட்டாக இந்த விட்டமின் டி சன்லைட்லலாம் வெளியில் போக முடியாது, அந்த மாதிரி லெப்ரசி பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்ல ரேஷஸ்ஸு, அலர்ஜி, அந்த மாதிரி ட்ரை ஸ்கின், ரொம்ப ஸ்கின்னோட ரொம்ப சன்லைட் பட்டால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துக்காத அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லீஃப் அப்ளை பண்ணால் இந்த ஸ்கின் டிஸார்டர்ஸ் எல்லாமே வந்து என்னாகும், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகிடும். ஓகே, இதுவும் என்னது, இட் இஸ் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லிவர் டிஸார்டர். அதாவது லிவர் சம்மந்தப்பட்ட என்ன விஷயம்னாலும் இது என்னாகும், உடனே வந்து என்னாகும், க்யூர் பண்ணிடும். ஓகே, ஸோ இட் ரெடியூசஸ் அனெக்சிட்டின்றது என்ன சொன்னால் பெயின் ரிலீவர். ஓகே, பெயின், ஏதாவது வலி, அந்த வலி நிவாரணின்னு சொல்லுவாங்க சரிங்களா. என்ன வலியாக இருந்தாலும், உடம்பு வலியாக இருக்கட்டும், கை கால் வலி, இந்த மாதிரி என்ன வலியாக இருந்தாலும் சரி, இது என்ன பண்ணும், உடனே வந்து க்யூர் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஆக்ட் ஆஸ் அனல்ஜெசிக் ஆக்டிவிட்டீஸ். இதுவும் என்னது, ஒரு பெயின் ரிலீஃபர் குவாலிட்டி தான் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இட் ரெடியூசஸ் த ஃபீவர்ஸ். சப்போஸ் நம்மளோட உடம்புல ஃபீவர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், உடனே வந்து அது க்யூர் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் த யுனானி, சித்தா,
ஹோமியோபதி அண்ட் அலோபதி. ஓகே, ஸோ யுனானி இருக்குது, சித்தா இருக்குது, ஹோமியோபதி, அலோபதி இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்ன பண்ணும், இது உடனே வந்து க்யூர் பண்ணிடும். ஓகே, அப்புறம் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ஐ டிசீஸ். ஓகே, கண் சம்மந்தப்பட்ட விஷயம் எது இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் வார்ம்ஸ் இருக்கட்டும், இல்லை சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த விளையாடுவாங்க இல்லையா, சில்ட்ரன் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களுக்கு கை கால் நல்லா பெண்ட் ஆகிடும். ஓகே, ஒரு சில பேர் கால்லாம் சரியாக நடக்க முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நர்வஸ் டிஸார்டர், கை கால்லாம் நடுக்கம் இருக்கும் அடிக்கடி. ரொம்ப வயசானவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப க்யூர் பண்ணும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன திரும்ப அகைன் ஒரு வாட்டி பார்க்கலாம். The leaf is used for the treatment of sinus infection. ஓகே, சைனஸ் இன்ஃபெக்ஷனுக்கு மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நேச்சர். ஓகே, ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னா என்ன சொன்னேன்னா, இன்ஃபெக்ஷன் ஏதாவது நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா உடனே க்யூர் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் ஸ்கின் டிஸார்டர்ஸ். ஸ்கின் டிஸார்டர்ஸில் அதாவது கை காலில் ஏதாவது ரேஷஸோ அலர்ஜியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லிவர் டிஸார்டர். லிவர்லேருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கட்டும், சரியா, சப்போஸ் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ஆல்கஹால் கண்டென்ட்டு சம்டைம்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம் இருக்கும், லிவர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது என்னாகும், மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இட் இஸ் ரெடியூசஸ் அனெக்சிட்டி, சோர்வு, அதாவது ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, அவங்களால சரியாக சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம இது கொடுக்கும்போது, இந்த ஜூஸை கொடுக்கும்போது இது என்னாகும், நம்மளுக்கு க்யூர் பண்ணும். ஓகே, அப்புறம் இட் இஸ் அனல்ஜெசிக்னு சொல்கிறாங்க. அனல்ஜெசிக்ன்றது பெயின் ரிலீவிங், வலி நிவாரணி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது வலி, உடம்பு வலி, கை கால் மூட்டு வலி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து என்ன பண்ணும், க்யூர் பண்ணும். ஓகே, இட் ரெடியூசஸ் த ஃபீவர். ஓகே, ஃபீவரை என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இது வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எல்லா மெடிசனல் பிளான்ஸும் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா யுனானி, சித்தா, ஹோமியோபதி அண்ட் அலோபதி இந்த மாதிரி மெடிசன்ஸை நேச்சுரலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, it is also used for the eye disease. Okay, ஐ டிசீஸில் கண்ணு சம்மந்தப்பட்ட, சப்போஸ் சில பேருக்கு கண் கட்டி, கண் சூடு, கண்ணில் வந்து நம்ம பாடி ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், கண் கட்டி அப்படிலாம் வரும். ஓகே, இல்லை ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அலர்ஜி மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண் வந்து ரெட்னஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா இது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இண்டஸ்ட்ரியல் வார்ம்ஸ், வயிற்றுல இந்த பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க வந்து வெளியில் விளையாடும் போது என்ன பண்ணுவாங்க, மண்ணில் விளையாடிட்டு அப்படி சாப்பிடும் போது அதனால வர நம்ம உடம்புல வந்து இண்டஸ்ட்ரியல் வார்ம்ஸில் வார்ம் மாதிரி பூச்சி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அதனால அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அடிக்கடி வந்து ஸ்டமக் வந்து பெயினாக இருக்கும், சரியா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். ஓகே, சில்ட்ரன் ஆர்த்ரைட்டிஸ், இந்த பிறந்த குழந்தை வந்து ஊனமுற்றோருன்னு சொல்லுவாங்க இல்லையா, கை காலெலாம் சரியாக நடக்க முடியாமல் பெண்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி யுனானி சித்தா ஹோமியோபதியில் கொடுக்குற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணோன்னா அது கொஞ்சம் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நர்வஸ் டிஸார்டர். ஸோ நர்வஸ் டிஸார்டர் என்னன்னா நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நரம்புலாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ பாரு ஆடிட்டே இருக்கும் இந்த ஏஜ்டான பீப்புளுக்கு, சரிங்களா. அந்த மாதிரி இல்லை நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.